வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். கிராம உதவியாளர்களை நிரப்பிக்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அரசு தரப்பு மூலமாக 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணிகளை நிரப்புமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் வாரியாகவும் இது டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை வேகன்சி எடுக்க போகிறாங்க, விஓவுக்கு அசிஸ்டண்டாக எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க, அதாவது கிராம நிர்வாகிகளுக்கு எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஏஜ் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற முழு தகவலையுமே இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 229 கிராம உதவியாளர்கள் பணிகளை நிரப்புவதற்காக புதிய அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. நிறுவனத்தை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை மூலமாக தான் அறிவிப்பு வெளியாயிட்டிருக்கு. பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர், அதாவது விஓவுக்கு அசிஸ்டண்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மாவட்ட வாரியாக எத்தனை வேகன்சி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139, திருவள்ளூர் 151, திருச்சி 104, தூத்துக்குடி 77, தென்காசி 18, திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணிவிட்டு கூட முழு இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் அவைலபிளாக இருக்கீங்களோ, உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக விஓக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி மாதம் 11,100 ரூபா முதல் 35,100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பின்பு கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் விஓ அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களையே ப்ரொமோஷன் கொடுத்துட்டு விஓவாகவே கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் 21 முதல் 32 வயசு வரைக்கும், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 37க்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தேர்வு செய்யும் முறை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியுடையவர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் இழந்தோர், ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tn.gov.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் இணையதளம் மூலமாக போயிட்டு நீங்கள் விண்ணப்பங்கள் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது கிராம உதவியாளர் பணிக்காக வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 5th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5வது மட்டும் படிச்சிருந்தாலே போதுமானதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருக்கிற வேக்கன்சி படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு தகவலையுமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.